என் பேர் சுதந்திரவனிதா. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையிலேருந்து நான் வந்திருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு 17 வருஷமா பேக் பெயின் பிரச்சனை இருந்தது. அந்த பேக் பெயின் பிரச்சனைனால L5 ஸ்டேஜ் எலும்பு பல்ஜா இருந்தது. அதனால வந்த பக்க விளைவு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு ஃபுல்லாவே கை கால் மறுத்துரும். இந்த ரைட் சைடு ஃபுல்லாவே என்னால ஒரு சொம்புல தண்ணி கூட மொண்டு சமைக்க முடியாத அளவுக்கு நான் பிரச்சனையில இருந்தேன். ஆனா 17 வருஷமாவே நான் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் ஒவ்வொரு மாசமும் அந்த ஹாஸ்பிட்டல் 15 நாளைக்கு ஒரு முறை நான் போனா தான் என்னால எழுந்து என்னோட வேலையை செஞ்சுக்க முடியும். இந்த கை கால் மறுத்து போறதுனால என்னால எனர்ஜியா இருக்க முடியாது. லோ பிபியும் இருந்தது. ஹெச்பி லெவல் பார்த்தீங்கன்னா எனக்கு 3 to 4 பாயிண்ட் தான் இருக்கும். அதுக்காக மாசம் மாசம் ஒரு 10 இன்ஜெக்ஷன் நான் போட்டுட்டே இருப்பேன். அப்படி போட்டு கூட எனக்கு அந்த பேக் பெயின்னால ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய ஸ்டேஜில் இருந்தேன். போயிட்டு அட்மிட் ஆனாக்க ஆப்ரேஷன் பண்ண முடியாது. பிளட் வந்து எனக்கு ரொம்ப குறைவாக இருக்குது, அதனால் ஆப்ரேஷன் பண்ண முடியாது உங்களுக்குன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் அனுப்பும்போது தான் இந்த அஸ்ட்ராலைஃப் பொருள் எனக்கு கிடைச்சிது. அந்த அஸ்ட்ராலைஃப் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா, வாங்கி சாப்பிட்டு எனக்கு ஒரு வாரத்துலேயே அந்த கை கால் மறுக்கிற தன்மை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறுச்சு. அதனால வந்து இவ்வளோ வருஷம் நம்ம சாப்பிட்டு ஆனால் சரியாகாத பிரச்சனை இப்போ சரியாக இருக்குதுன்னு நினச்சி நான் தொடர்ந்து சாப்பிட ஆரம்பித்தேன். ஒரு 6 மந்த்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு மயக்கம் இல்லை, டயர்னஸ் இல்லை, லோ பிபி இல்லை. ஹெச்பி லெவல் டெஸ்ட் பண்ணி பார்த்தா 4 பாயிண்ட்லேருந்து 10 பாயிண்ட் இருந்தது. ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனால் ஒரு 10, 15 எனக்கு குழந்தைங்க பிறக்கும்போது கூட எனக்கு ஹெச்பி லெவல் வந்து பிளட் ஏற்றி தான் எனக்கு கொடுப்பாங்க, ரத்தம் ஏற்றி தான் எனக்கு பிரசவமே பார்ப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி பிரச்சனை வந்து இந்த எந்த இன்ஜெக்ஷன் அப்போ 10 இன்ஜெக்ஷன் போடுவோம் மாசானா, ஒவ்வொரு இன்ஜெக்ஷனுமே 4500 ரூபாய். எனக்கு மாத செலவே ஹாஸ்பிட்டல் செலவுன்னு பார்த்தீங்கன்னா 50,000 ரூபாய் ஒதுக்கி வச்சுருவோம். அந்த மாதிரி 17 வருஷமா நான் செலவு பண்ணேன், பல லட்சங்களை செலவு பண்ணேன். ஆனால் அதில் கிடைக்காத ஒரு தீர்வு வந்து எனக்கு அஸ்ட்ராலைவில் கிடைச்சிது. அந்த அஸ்ட்ராலைவ் எடுக்கும்போது இந்த 4-5 வருஷமா பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மெடிசன் இல்லை, எந்த ஒரு ஹாஸ்பிட்டல் கிடையாது. இப்போ திரும்ப எம்ஆர்ஐ போய் எடுக்கும்போது ஆப்ரேஷனே வேண்டான்ற அளவுக்கு எனக்கு டாக்டருங்க சொல்லிட்டாங்க. இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு எந்த நிலமையில இருந்தோ அதே ஸ்டேஜில் தான் இருக்குது. இப்போ கை கால் மறுக்கிறது இல்லை, மயக்கம் இல்லை, டயர்னஸ் இல்லை, லோ பிபி இல்லை. இந்த மாதிரி எல்லா பிரச்சனையிலேருந்தும் நான் வெளியே வந்ததுனால எங்கள் ஃபேமிலிக்கு கொடுக்க ஆரம்பித்தேன். எங்கள் வீட்டுக்கார் பார்த்தீங்கன்னா கல்லீரல் கணையம் வீக்கம் இருந்து அவருக்கும் ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய ஸ்டேஜில் இருந்தார். அதுவுமே நம்ம அஸ்ட்ராலைஃப் கொடுத்து ஆப்ரேஷன் இல்லாமல் ஒரே மாதத்தில் அவளை சரி பண்ணேன். பிள்ளைங்களுக்காக பீரியட்ஸ் ப்ராப்ளத்துக்கு நானும் கொடுத்தேன், அவங்களும் ரெடி ஆகிட்டாங்க. நம்ம மட்டும் பயனடையக்கூடாது, இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு ஒரு முடிவு பண்ணி பல மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து பல ரிசல்ட் நான் எடுத்திருக்கிறேன். அஸ்ட்ராலைவ்னால குழந்தை எல்லாத்துக்கும் நான் கொடுத்து குழந்தை பேரும் தான் இருக்குது, அதுவும் பெரிய ரிசல்ட்டு. ஆனால் நான் படுத்துட்டு இருந்த படிக்க என்னோட ஃப்ரெண்ட்ஸு எங்கள் சொந்த பந்தெல்லாம் பார்த்துட்டு இன்னைக்கு இந்த அளவுக்கு ஆக்டிவாக எனர்ஜியாக இருக்கிறேன்னா ஒரு 10 நிமிஷம் கூட என்னால் நிற்க முடியாது, உட்கார முடியாது, படுத்துட்டே தான் இருப்பேன். அப்படி இருக்கும்போது எனக்கு இந்த எனர்ஜி கொடுத்தது நம்ம ஸ்கையஸ்டாக்கர் நிறுவனத்தில் வழங்கிய அஸ்ட்ராலைஃப் அஸ்ட்ரா தான். இதை வழங்கிய ஸ்கையஸ்டாக்கர் நிறுவனத்துக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். சந்தோஷம்.